ரொம்ப ரொம்ப முக்கியமான மத்திய அரசு திட்டங்களை இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தலாம். இங்க பாருங்க, சேது பாரத் ப்ராஜெக்ட், அதாவது சேது பாரத் திட்டம் அப்படிங்கிறது 2016 மார்ச் 4 தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ரயில்வே கிராசிங் இருக்குல்ல, கேட் இல்லாம இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து கேட் ஏற்படுத்தி கொடுக்கறது, சிக்னல் ஏற்படுத்தி கொடுக்கறது. ரெண்டாவது, அந்த ரயில்வே கிராசிங்ல அடியில பாலம் போட்டு கொடுக்கறது அல்லது மேம்பாலம் போட்டு கொடுக்கறது. முக்கியமா போக்குவரத்து நெரிசல், அந்த டிராபிக்கை வந்து குறைக்கிறது தான் இதனுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். தமிழ்ல எழுந்திரு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து 2016 ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது SC ST பெண்களுக்கு முக்கியமா தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 10 லட்சம், சரிங்களா இல்லையா? 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமே லோன் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம். அதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா எழுந்திரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி விளக்கு திட்டம். அதாவது உஜ்வாலா யோஜனா அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது 2016 மே 1 தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, பெண்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டையை வந்து வெட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விறகு அடுப்பு மூலமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சுவாச கோளாறுகள் ஏற்படும், வீட்டுல கறி புகையெல்லாம் ஏற்படும், சரிங்களா? இதை வந்து ரெட்டிஃபை பண்ணணுங்கிற விதமா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, LPG இணைப்புடன் கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ங்கிறது 2016 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா, அதாவது தேசிய முதியோர் உதவி திட்டம் அப்படிங்கிறது 2017 ஏப்ரல் 27 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதியோர்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு மேல இருப்பாங்க தெரியுமா, சீனியர் சிட்டிசன்ஷிப் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் வாங்கி கொடுக்கறது. ரெண்டாவது, நடக்கிறதுக்கு வந்து ஸ்டிக், அந்த குச்சி வாங்கி கொடுக்கறது, வீல் சேர் வாங்கி கொடுக்கறது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு தேவையான அந்த கண் சம்பந்தமான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கற அந்த ஒரு திட்டத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய முதியோர் உதவி திட்டம் 2017ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது மதிய உணவு திட்டம் மத்திய அரசாங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.